கலைஞர் அண்ட் ஈரோடு வெங்காயத்தை தவிர்த்து அண்ணாவை தவிர்த்து வேற எதுக்கா பேர் வச்சிருக்காங்களா இவங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு சுதந்திரத்துக்காக போராடின இவங்க இருக்காங்க. ஒரு மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவரையா பேரை வைக்க முடியல இவங்களால. இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா? தமிழ்ல வைங்க, ட்ரெயின் வைங்கன்னு ஏமாந்தா அதுக்கும் இவங்க கலைஞர் பேரை வச்சிருப்பாங்க. இவங்க அதுக்கு எங்க இல்ல. அடுத்து எங்க வைக்கல? டாஸ்மாக் இருக்கு இல்லையா, அதுக்கும் தனித்தனியா பேர் வச்சுக்குவாங்களா? விருகம்பாக்கம் டாஸ்மாக், கலைஞர் டாஸ்மாக், அதெல்லாம் தான் இன்னும் வைக்கல. அடுத்து டாய்லெட்ல வைக்கல. அரசெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல. முன்னாடி வேணா இவர் சொன்ன மாதிரி 20 வருஷம் முன்னாடி எங்களை விட ஜாஸ்தி இருந்திருப்பாங்க போலீஸ்காரங்க. நாங்க ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அந்த சீன் எல்லாம் மாறி போச்சு இப்போ. அதனால என்ன அரசு இது சினிமாவால் வந்தவர்கள். இவர் சினிமா டைலாக், பராசக்தி டைலாக், சிவாஜி டைலாக் எல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு இவங்க பூமிக்குள்ளதான் போய் பதுங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கிற இடத்துல பயம் பயம் பாஜகவின் வளர்ச்சியை பற்றி பயம். அதுதான் இவங்கள தினம் தினம் ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன? முதலமைச்சரோட தலையாய கடமை என்ன? இந்த மாநிலத்தோட மக்களோட சேஃப் பாதுகாப்பு, அதுக்கு உத்தரவாதம் அளிக்கணும் ஒரு முதலமைச்சர். அதை விட்டுட்டு உங்க தலைமையில கத்தி தொங்குதுன்னு பயமுத்துறாரு எல்லாரையும். அப்புறம் எதுக்கு இவர் முதலமைச்சரா இருக்காரு? பொதுமக்களோட பயம், பாதுகாப்பு அதெல்லாம் தானே முக்கியம் இவருக்கு. அதை விட்டுட்டு பயமுத்துறாரு பொதுமக்களை. சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறார். அவர் ஓத்தெடுக்கச்சே என்ன சொல்றார்? லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்புன்றாரு. அது பண்ணிருக்காரா? 2 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 80 வயசு பாட்டி வரைக்கும் செக்ஸ் அசால்ட் இருக்கு.